இந்த காதல் கதைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வேணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு போர்ஷனில் காவேரியும் விஜயும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ராகினியை நோகடிப்பாங்க. வில்லியை நோகடிக்கிற மாதிரி எப்போல்லாம் காட்சிகள் வருதோ அப்போவே வந்து வில்லி இவங்களை திருப்பி நோகடிச்சு இவங்களே வந்து இல்லைனா இவங்களே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறதுங்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சீரியல்லாம் பார்க்கும் பொழுது. ஆனால் அது இந்த அளவுக்கு நடந்து கடைசியில் கதைக்கு சம்மந்தம் இல்லாத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதும் லாஜிக் இல்லாத பல விஷயங்கள் நடக்கிறதா நமக்கு ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது. இப்போ என்னென்னா காவேரி கிட்ட தெளிவாக வந்து எனக்கு நீ வேணும், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த வெண்ணிலாவை வந்து இதுக்கு வெண்ணிலாவை வந்து இப்போ யார் பார்த்துக்கிறான்னு வந்து பார்த்தா வீட்டில் வச்சு வந்து அந்த நர்ஸு தான் பார்த்துக்கிறாங்க. உங்கள் முகத்தை அடிக்கடி பார்க்கணும்னா டாக்டர் சொன்னார். அது வந்து அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரது கஷ்டம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சார். இப்போ வந்து கிளம்பி இங்கே வந்துட்டார். அப்போ வெண்ணிலாவை பற்றி இப்போ கவலைப்படலையே நீங்கள், இதுக்கு அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுருந்தாலே பாதி பிரச்சனை சரியாக இருந்திருக்குமே அப்படின்னா அதையும் வந்து அதை பற்றி அவருக்கு அதில் இவர் சைடில் லாஜிக்கை காணும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது என்ன அப்படின்னா வந்து விஜய் காதலிக்கிறார் அப்படிங்கிறது காவேரிக்கு மட்டும் இல்லை காவேரியுடைய பாட்டிக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இப்போ கங்காவுக்கும் குமரனுக்கும் நாளைக்கே வந்து தெளிவுபடுத்த போகிறார் இவரே விஜயே வந்து. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாடல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவர் கிளம்பி போயிட்டு எனக்கு உங்கள் தங்கச்சி வேணும், உங்கள் தங்கச்சியை கொடுக்குற வரைக்கும் உங்கள் தங்கச்சி அனுப்பிடுற வரைக்கும் நான் இங்கே தான் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் டேரெக்டாகவே தன்னுடைய காதலை வெளிப்படுத்திடுறாரு. கான்ட்ராக்ட் மேரேஜ்னு பண்ண ஒரு பையன், பணத்திமிரில் வந்து இதெல்லாம் பண்ண பையன் எதுக்கு திருப்பி வந்து உங்கள் காலிலே விழுந்து கிடக்கிற மாதிரி வந்து கிடக்கணும், கஷ்டப்படணும், வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமையாக உட்காந்துருக்கணும். அதெல்லாம் வந்து இவங்க குடும்பத்தில் யாரும் இப்போதைக்கு யோசிக்கிற மாதிரி கூட இல்லையா, இல்லை யோசிக்கிற அளவுக்கு மூளை இல்லாத மாதிரி காமிக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ இப்போ நர்மதாவில் ஆரம்பித்து பாட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியுதுன்னா சாரதாவுக்கும் புரியணும். அப்போ சாரதா உட்காந்து பேசணும், நீங்கள் வராதிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன காரணங்கிறத சொல்லணும். என் பிள்ளைய நீங்கள் இப்படி வந்து பண விஷயத்துக்காக வந்து பணத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொன்னது தப்பு அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ எனக்கு இந்த சந்தர்ப்ப சூழலை அப்போ இருந்தது வேற, நான் இப்போ நான் ஆள் மாறிட்டேங்கிறது இவரும் வாயை திறந்து சொல்லணும். ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்களாம். காவேரி அவங்க அம்மாட்ட புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்களாம். அப்படியே கதையை சும்மா எல்லாரும் அப்படியே மேம்போக்காவே விட்டுட்டு இழுத்துட்டே கொண்டு போயிடலாம் கதையை அப்படிங்கிறது பார்க்குறவங்கள முட்டாளாக்குற செயல். ஏன்னா வந்து இதில் லாஜிக்கே கிடையாது. அஸ்திவாரமே மோசமாக இருக்குங்கிறதா அர்த்தம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள்.